ஜெசிமா, எங்கெல்லாம் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்பிச்சேன், வாட்ஸ்அப்பு ஆஃப்லைனில் இருக்குது, ஃபோன் அடித்தேன், ஃபோனும் ஆஃபில் இருக்குது. என்னதான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கிற? நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. தூங்கி எழுந்திருக்கிறது மட்டும்தான் ரெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் ரெஸ்ட்டு. அது ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு. வணக்கங்க, இட்ஸ் ஃப்ரைடே, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இந்த வாரம் ஃபுல்லாக களைப்பாக ஓடியாச்சு. இன்னையிலேருந்து வீக்கெண்டை ஜாலியாக தூங்கி கழிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? மென்டல் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஓவர் திங்கிங் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து ஆண்டவர் கையில் எல்லா கவலைகளையும் ஒப்பு கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிருங்க. இமோஷனல் ரெஸ்ட், உங்களுடைய ஸ்பிரிட்ஸை அப்லிஃப்ட் பண்ணுறவங்க கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை ட்ரெயின் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில கிரியேட்டிவ் ரெஸ்ட், சென்சரி ரெஸ்ட்லாம் இருக்குது. வெறும் கால்களோடு கொஞ்சம் நடங்க, ஆண்டவருடைய படைப்புகளை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்ட்டுங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ரெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். எப்பயுமே ஏதாவது ஒன்று பார்த்து, ஏதாவது ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு வாட்ஸ்அப், மீடியா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இது எல்லாத்தையும் பார்த்து நிறைய இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குமா, மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னா எல்லாத்துலேருந்தும் ஒரு நாள் வெளியே வந்துட்டு ரிலாக்ஸாக அமைதியாக சொந்தங்களை பாருங்களேன். இந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீக்கெண்ட்ஸில் இன்னும் நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் எடுங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் இன்னும் நிறைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேதவசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன் என்று. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நாங்கள் சொன்ன எல்லா ரெஸ்ட்டையும் சூப்பராக எடுத்து ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் a nice day. God bless you.